ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, ஒரு ஊர்ல சடனா ஒரு கட்டர்ல இருந்து கருப்பா தண்ணி வந்துட்டு இருந்தது. போறவங்க வரவங்களுக்கு எல்லாருமே அது ரொம்பவே பிரச்சனையா இருந்தது. அதனால அட இங்க பாருப்பா, இந்த டிரைனேஜ்குள்ள இருந்து ரொம்ப அதிகமா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. முதல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமா இத க்ளீன் பண்ணியே ஆகணும். ஊர்க்காரங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணதால முனிசிபல்ல ஒர்க் பண்றவங்க க்ளீன் பண்றதுக்காக வராங்க. அதுல ஒருத்தர் அவரோட துணி எல்லாமே கழட்டிட்டு அவரு அந்த கட்டருக்குள்ள வயித்துக்கு கயிறு கட்டிக்கிட்டு இறங்குறாரு. அப்புறம் இங்க பாருப்பா, இந்த வேலை ரொம்பவே ஆபத்தான வேலை. இதுக்கு தேவையான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். ரொம்ப நேரம் ஆனாலும் அவரு மாத்திரம் அந்த கட்டர்ல இருந்து வெளியவே வரல. என்னப்பா, உன் ஃப்ரெண்டு உள்ள போனானே, என்ன இது வரைக்கும் அவன் வெளியே வரவே இல்ல? அவன் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சே. அதுக்கப்புறம் அவரு கூட வந்த இன்னொருத்தரு அவரோட பேர் சொல்லி ஜோரா கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அட முன்னா, நீ எங்க இருக்க? நீ போன வேலை இன்னும் முடியலையா என்ன? முன்னா, முன்னா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? என்னாச்சுப்பா? என்னதான் பிரச்சனை? உன்னோட ஃப்ரெண்டு ஏன் நீ பேசுற எதுக்குமே பதில் சொல்லாமலே இருக்கான்? எனக்கு என்னமோ உள்ள அந்த கேஸ் இருக்கிறதால அவன் மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆ, எனக்கு நீங்க உதவி பண்றீங்களா? அவனை நம்ம எப்படியாவது வெளியே எடுத்துடலாம். அவங்க எல்லாருமே சேர்ந்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே ட்ரை பண்ணி இழுத்தா கூட அவரை வெளியவே இழுக்க முடியல. இன்னும் எல்லாரும் ஜோரா இழுங்க. இந்த கயிறு எங்கேயோ மாட்டிக்கிச்சுன்னு எனக்கு தோணுது. அப்ப அந்த கயிறை பிடிச்சு யாரோ உள்ள இழுக்கறாங்க. அட, என்ன இது? இது எப்படி சாத்தியம்? உள்ள இருந்து யார் கயிறை இழுக்க போறாங்க? இந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் ஆனதே இல்லையே. முன்னா, முன்னா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முன்னா, முன்னா. அதுக்கப்புறமே அந்த கயிறோடவே ஊர்க்காரங்க எல்லாருமே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, நம்ம செத்தோம். அந்த நாசமா போனவன் நம்ம எல்லாரையுமே உள்ள இழுக்க பாக்குறான். ஆனா அண்ணா, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ஆளால எப்படி நம்ம 4 பேரையும் உள்ள இழுக்க முடியும்? இன்னும் கொஞ்சம் ஆளுங்க தேவைப்படுறாங்க. அட இங்க பாருப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வா. எங்களுக்கு உங்களோட உதவி இப்ப ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஓடி போய் பார்த்து அவங்களும் இழுக்கறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜோரா இழுத்ததால கடைசியா கயிறு மட்டும் தான் வந்தது. அட, என்ன இது? முன்னா இந்த கயிறை வச்சுதானே கட்டிக்கிட்டான். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவரு அந்த கட்டருக்குள்ள எட்டி பார்த்து முன்னாவ கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. முன்னா, அட முன்னா, நீ எங்க இருக்க? நான் பேசுறது உனக்கு கேக்குதாப்பா? அப்ப கட்டர்ல இருந்து யாரோ கத்துற சத்தம் கேக்குது. அது கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, நம்ம சாக போறோம். என்ன இது? இது என்ன சத்தம்? எனக்கு என்னமோ இது ஏதோ ஒரு காட்டு விலங்கோட சத்தம் மாதிரியே கேக்குது. அட இல்லப்பா, எனக்கு என்னமோ இது ஏதோ பேய் பிசாசு சத்தம் மாதிரி கேக்குது. இங்க பாரு, இந்த கயிறை யாரோ வெட்டல. ஆனா அதுக்கு பதிலா அவங்க பல்லால இத கடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இத ஒரு மனுஷனால பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கப்புறம் அவ ஃபோன் பண்ணி ஹெல்ப்புக்காக கூப்பிடுறான். இன்னும் 2 பேரு அவங்களுக்கு உதவுறதுக்காக வராங்க. அதுல ஒருத்தர் மறுபடியும் அந்த கட்டருக்குள்ள இறங்குறாரு. அதுக்கப்புறம் அவரு கூட திரும்பி வரவே இல்ல. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து கயிறு இழுத்தா வெறும் கயிறு மட்டும் வருது. இத பார்த்த உடனே அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு சத்தம் வேற கேக்குது. ஐயோ, நம்ம சாக போறோம். கண்டிப்பா இந்த இடத்துல பேயோ இல்ல பிசாசோ ஏதோ ஒன்னு இருக்கு. அதுதான் எல்லாரையுமே சாப்பிட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கேளுங்க. இந்த சேம்பரை நீங்க அப்படியே மூடிருங்க. அங்க உள்ள யார் இருக்காங்களோ, ஒருவேளை அவங்க வெளியே வந்துட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் பயந்து போய் அந்த கட்டரை அவங்க மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோட்ல யாருமே போகாத மாதிரி கல்லு வச்சிடுறாங்க. ஏன்னா யாரும் அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லி. ராத்திரி ஆனதும் அங்க இருந்து நிறைய சத்தங்க கேட்க ஆரம்பிக்குது. ரொம்பவே பயங்கரமா இருக்கும். எல்லாரும் தூரமா நின்னு அந்த கட்டரை பாத்துக்கிட்டு இருப்பாங்க.
ஆனா யாருமே அதுல என்ன இருக்குன்னு பார்க்க தைரியமே இல்ல. அப்ப ஒரு நாள் மழை ஜாஸ்தி வந்ததால அந்த ரோட்ல நிறையவே தண்ணி தேங்கி இருக்கும். அப்ப மறுபடியும் முனிசிபாலிட்டில இருந்து அதை கிளீன் பண்றதுக்கு 2 பேர் வந்து அந்த கட்டரோட ஓபன் பண்ணி விட்டுடுறாங்க. ஏன்னா தண்ணி எல்லாமே அதுக்குள்ள போயிடும்னு சொல்லி ஓபன் பண்ணிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அதே நேரத்துல அந்த ரோட்ல பல்லு மற்றும் அவங்களோட வைஃப் மோட்டார் பைக்ல போயிட்டு இருப்பாங்க. ரோட்ல நிறையவே தண்ணி தேங்கி இருந்ததால அவங்களுக்கு கட்டர் தெரியவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க அந்த கட்டருக்குள்ளவே போய் விழுந்துடுறாங்க. இவ்ளோ பெரிய குழி இங்க எப்படி வந்தது? அட ஷீலா, நீ இப்ப எங்க இருக்க? ஷீலா, ஷீலா, ஐயோ கடவுளே, இவ அப்படி எங்க போனா? கிராமத்தாட்களே, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. என் மனைவி அந்த குழிக்குள்ள விழுந்துட்டா. நான் மட்டும் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்குமே ஒண்ணுமே தெரியல. வாங்க வந்து காப்பாத்துங்க. இப்ப என் மாமியார் என்கிட்ட கேட்டா நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஆ, என்னோட என்னோட மாமியார் என்ன உயிரோடையே சாப்பிட்டுருவாங்க. ஆ, ஆ, இல்ல இல்ல, அப்படிலாம் நடக்கவே கூடாது. ஷீலா, ஷீலா, நீ எங்க இருக்க? ஷீலா. அப்புறம் பல்லு அவங்களோட மாமியாருக்கு கால் பண்றாரு. ஐயோ, என் மாமியாரே, அது என்னன்னா, உங்களோட பொண்ணு இருக்கான்ல, ஒரு குழிக்குள்ள போய் விழுந்துட்டா. இப்போ நானு என்ன பண்றது? அட நாசமா போனவனே, என்னடா சொல்ற? பாழா போன நாயே, என் பொண்ண எங்கடா தள்ளி தொலைச்ச? ஏன்டா நீ போய் சாவக்கூடாதாடா? என் பொண்ண நீ கூட்டிட்டு வரலனா அதுக்கப்புறம் உன்னை சாவே அடிச்சிடுவேண்டா. அட கடவுளே, இந்த மாமியார் வீட்டுக்காரங்க வேற எதுக்கு எடுத்தாலும் வரதட்சணை தான் காரணமா இருக்கும்னு உயிரை வாங்குறாங்க. அட என்னப்பா, என்னாச்சு? எதுக்கு நீ இவ்ளோ சத்தமா கத்திக்கிட்டு இருக்க? அட இங்க பாருப்பா, இந்த குழி திறந்திருந்தது. தண்ணி வேற கொஞ்சம் அதிகமா இருந்ததால இந்த குழி இருந்ததா நான் பார்க்கல. அது மட்டும் இல்லாம என்னோட மனைவி இதுக்குள்ள விழுந்துட்டா. இப்ப என்ன பண்றது? அவளை எவ்வளோ தேடினாலும் அவளை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அட இல்ல, இது இது எப்படி நடந்தது? இந்த பேய்க்குழியோட மூடிய யார்தான் திறந்தது? என்ன பேய்க்குழியா? அட என்னப்பா சொல்லிட்டு இருக்க நீ? அது என்ன பேய்க்குழி? அட உனக்கு தெரியாதா? இந்த குழி ஏற்கனவே 2 பேரை பலி வாங்கியிருக்கு. இந்த குழிக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான பேய் இருக்கு. உள்ள யாராவது விழுந்தா அவங்கள அந்த பேய் சாப்பிட்டுருது. யாராவது இந்த குழிக்குள்ள போய் விழுந்தா அவங்களால எப்பவும் திரும்ப வரவே முடியாதுப்பா. கடவுளே. அட இல்லப்பா, நீ இப்ப என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஒருவேளை என் மனைவி இல்லாம நான் வீட்டுக்கு போனேன்னா அப்புறம் என் மாமியார் என்ன கண்டிப்பா உயிரோடையே விட மாட்டாங்க. நீ நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணு. அதுக்கு பதிலா வேணும்னா நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்கறேன். அந்த சத்தம் கேட்ட உடனே நிறைய பேரு அங்க வந்துடுறாங்க. அப்ப பல்லு நடந்த எல்லா விஷயமும் அங்க வந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. அட வாங்கப்பா வாங்க, எதுவும் பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. என் மனைவியை தேடுறதுக்கு நீங்க எல்லாரும் வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சில பேரு பல்லுவோட சேர்ந்து அந்த கட்டருக்குள்ள இறங்குறாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க, ரொம்ப இருட்டா இருக்கும், நாரும், அதுக்கப்புறம் நிறைய எலும்புகள் எல்லாமே அங்க இருக்கும். அட என்னப்பா, இங்க எல்லாம் பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் எல்லாரோட மண்டவோடு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம நம்ம அதிகமா பணத்தாசைப்பட்டு நாம இந்த இடத்துல வந்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டோமா என்ன? கொஞ்ச நேரத்துல ஷீலா கத்துற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. அந்த சத்தம் வர பக்கமே அவங்க எல்லாருமே நடந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க யாரோ ஷீலாவை ஒரு பெரிய கல்லுக்கு கட்டி போட்டிருப்பாங்க. என்னங்க வந்துட்டீங்களா? சீக்கிரமா என்ன இப்பவே இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க. அது எப்ப வேணாலும் இங்க வரலாங்க. நீ யார பத்தி பேசிட்டு இருக்கற ஷீலா? ஆமா, இங்க யார் இருக்காங்க? என்னங்க இங்க ஒரு பேய் இருக்கு, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. சீக்கிரம் என்ன இங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க. அப்புறம் பல்லு சீக்கிரமா ஓடி போய் அந்த கயிறை கழட்டிடுறான். அப்ப அந்த பேய் அங்க வந்துடுது. அத பார்த்த உடனே ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க. ஐயோ, நம்ம செத்தோம். நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு இங்க பேய் இருக்குமோன்னு சொன்னோம். ஆனா நிஜமாவே இந்த இடத்துல பேய் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அட, கொஞ்சம் அதிகமா பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்றது? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த பேயி நம்ம யாரையுமே விட போறதே இல்லப்பா. ஐயோ பேயே,
எங்களை மன்னிச்சிரு. நீங்க கூப்பிடாமலே நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க பண்ணது பெரிய தப்பு தான். இனிமே நாங்க எப்பவுமே கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரவே மாட்டோம். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்களை போக விட்டுருங்க. யாராவது இந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அவங்களால எப்பவும் இங்க இருந்து திரும்ப போகவே முடியாது. நீங்க எல்லாம் சாக போறீங்க. எனக்கு கொஞ்ச நாட்களா பசி ரொம்ப அதிகமாவே இருக்கு. இனிமே நான் உங்க எல்லாரையுமே சாப்பிட போறேன். ஆ பேய் அவங்க எல்லாரையும் நெருங்கி போகுது. அப்ப அவங்களுக்கு அந்த புல்டோசர் சத்தம் கேக்குது. அட அட இல்ல, என்ன இது, என்ன இது, யாரது யாரது, என்ன இது, ஏன் இப்படி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, யார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது? அங்க வேலை செய்யறவங்களுக்கு அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாருமே புல்டோசர் எடுத்துட்டு வந்து அங்க ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்திடுறாங்க. அந்த பள்ளம் ரொம்பவே பெருசாயிடுது. அந்த பள்ளத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உள்ள போய் விழுது. இதுவரைக்கும் அந்த பேய் அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை பார்த்ததே இல்ல. உடனே அந்த பேய் அந்த வெளிச்சத்தால எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. ஆ, 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 அட என்ன இது, எனக்கு என்ன நடக்குது, எனக்கு என்ன? அந்த பேயை பார்த்துட்டு இருக்க நேரத்திலேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதுக்கப்புறம் உள்ள இருந்த ஜனங்க சேஃபா வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே சேஃபா இருக்காங்க.